குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் செயல் ஸ்லோகம். இந்த வரிசையில் இன்றைக்கு என்ன? எந்த சொல்? மிகைப்பட பேசாமல் இருத்தல். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சொல் நயம். மிகைப்பட பேசாமல் இருப்பது. பல நேரங்களில் பார்க்கலாம், யாரிடத்திலாவது எதையாவது சொல்லும்போது ஒன்று அவர்களை பற்றி சொல்வது அல்லது நம்முடைய எண்ணத்தை உணர்ச்சியை சொல்வது. இந்த இரண்டிலுமே அதீதமாக மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். யாரையாவது பாராட்ட வேண்டும் என்றால் ஒரே அடியாக அவரை பாராட்டுகிறேன் பேர் வழி என்று மிகைப்படுத்தி ஏதோ வானலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவேந்திரன் என்பது போல பாராட்டுவது. இல்லையா, நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஒரேடியாக நான் இப்படியெல்லாம் செய்தேன் அப்படியெல்லாம் செய்தேன் என்று தன்னைத்தானே மிகைப்படுத்திக் கொள்வது. இந்த இரண்டுமே தேவையில்லை. அதனாலேதான் அவ்வை பாட்டி சொன்னாள், மிகைப்படச் சொல்லேன், எதுவாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏதாவது ஒரு பொருளை பற்றி பாராட்டும் போது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூட இது எங்கேயுமே இல்லை, உலகத்திலேயே காணாத அதிசயம் என்றெல்லாம் சாதாரணமாக இருப்பதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்படி மிகைப்படுத்தி பேசுவதனால் என்ன நஷ்டம் வரும் என்கிறீர்களா? சொல்லுபவருக்கும் நஷ்டம், கேட்பவருக்கும் நஷ்டம். எப்படி தெரியுமா? இல்லாத ஒன்றை அதிகமாக கற்பனை செய்து அந்த கற்பனைக்குள் புகுந்து காற்றிலேயே படம் போட்டு கடைசியில் அது ஒன்றுமில்லை என்று ஆகும்போது இரண்டு பேருமே துன்பத்திற்குள் விழுவார்கள். மிகையாக சொல்வதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் அதுதான். இல்லாத துன்பத்தை உருவாக்கி அந்த துன்பத்திற்குள் விழக்கூடிய நிலை அது. இல்லாத ஒன்றை மிகைப்படுத்தும் போது ஒரு ஃபால்ஸ் ஹோப், அந்த ஃபால்ஸ் ஹோப்புக்குள் போய்விட்டு அது இல்லை என்று பார்க்கும்போது விழுகிற வீழ்ச்சி மிகப்பெரியது. எனவேதான் சொல்லுகிற சொல் நியாயமான சொல்லாக, தக்க சொல்லாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவரை பாராட்டுகிறோம். எதற்காக? தேவலோகத்து இந்திரன் அளவிற்கு பாராட்ட வேண்டும். அவருக்கு இருக்கக்கூடியதை முறையாக பாராட்டலாம் இல்லையா? சரி, பணிந்து போகிறோம். பணிவு என்பது வேறு, ஆனால் பணிந்து போவது போல மிகையாக நடிப்பது என்பது வேறு. மிகைப்பட சொல்லுகிற தன்மை நடிப்புக்குள் நம்மை தள்ளிவிடும். நேர்பட வாழ்கிற வாழ்க்கையில், நியாயமான வாழ்க்கையில் அடுத்தவர்களிடத்தில் நாம் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவேதான் மிகையான சொற்களை ஒதுக்கி வைப்பதற்கு பழகிக்கொள்வோம். இன்றைக்கு என்ன செயல்? சற்றே வித்தியாசமான ஒரு செயல். என்ன தெரியுமா? முறையாக கோபப்படுவது அல்லது கோபப்படுவதற்கு கற்றுக்கொள்வது. கோபப்படுவதற்கு கூட கற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுதான் எல்லோருக்கும் கோபம் அடிக்கடி வருகிறதே என்று கேட்கிறீர்களா? நமக்கு வருகிற கோபம் எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் கோபம் வந்தவுடன் என்ன சொல்கிறோம்? எனக்கு கோபம் வருகிறது. சரி, கெட்ட கோபம் வருகிறது. யாராவது எனக்கு நல்ல கோபம் வருகிறது என்று எப்போதாவது சொல்கிறோமா? ஏன் சொல்லவில்லை? நமக்கு வருகிற கோபம் நியாயமற்ற கோபம் என்று நமக்கே தெரியும். ஆகவேதான் ஒரு செல்ஃப் கன்ஃபெஷன், என்னுடைய கோபம் கெட்ட கோபம். அப்படியானால் நல்ல கோபம் என்று ஒன்று இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. அதற்குத்தான் கோபப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் குறிப்பிட்டார். அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்திய போது
அந்த அந்நியர்கள் செய்த அராஜகத்தை பற்றி, அந்த அராஜகத்தை பார்த்தவுடன் வந்த கோபம் இருக்கிறதே, அதுதான் நாட்டு பற்றாக தேச புரட்சியாக வெடித்தது. அதே போல தவறுகளை பார்க்கிற போது உள்ளுக்குள்ளே பொங்கி வருகிற கோபம் இருக்கிறதே, அந்த கோபம்தான் தார்மீக செயலாக வெளிப்படுகிறது. நல்ல கோபம் நல்ல விளைவுகளை தரும், தீமைகளை அழித்துவிடும். எனவேதான் நல்ல வகையில் கோபப்படுவதற்கு கூட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கெட்ட கோபத்திற்கும் நல்ல கோபத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி மிக மிக மெல்லியது. நல்ல கோபமாக தொடங்கும், எல்லை மீறினால் கெட்ட கோபமாக போய் விழுந்துவிடும். ஆகவேதான் கோபப்படுவதற்கு கூட பயிற்சி செய்ய வேண்டும். நல்ல கோபம் என்பது தீமையை பார்த்தவுடன் வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்த வேகத்தில், ஏறிய வேகத்தில் அது கீழே இறங்கிவிடும். ஆங்கிலத்தில் மெர்க்கூரியல் என்பார்கள். மெர்க்கூரியல் ரைஸ். கோபம் மேலே ஏறும்போது அதை மெர்க்கூரியல் என்பார்கள். காரணம் என்ன? எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ மெர்க்குரி, அதே வேகத்தில் கீழே இறங்கிவிடும். நல்ல கோபம் என்பது கீழே இறங்கிவிடும். நல்ல கோபம் என்பது தீமையைத்தான் அழிக்குமே தவிர, எதிரிலே இருக்கக்கூடியவர் யாரோ அவரை அழித்து விடாது. அவரிடத்தில் தீமை இருந்தால் அழிக்கும், ஆனால் அவரையே அழித்து விடாது. நல்ல கோபம் என்பது நல்ல செயலை செய்யும். நல்ல கோபம் என்பது மன்னிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கும். அந்த நல்ல கோபத்தை நாமும் பழகிக்கொள்ளலாமா? சரி, இன்றைக்கு எந்த பாடலை பார்க்கலாம்? ஒரு பழைய சங்க இலக்கிய பாடல். அந்த சங்க இலக்கிய பாடலின் வகையிலே வந்த பிற்கால தமிழ் இலக்கிய பாடல். இந்த இரண்டையும் சேர்த்து, இந்த இரண்டும் நமக்கு தரக்கூடிய வரிகளை மாத்திரம் இப்போதைக்கு சிந்திக்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினான். இதுதான் நமக்கு டிரைவேட்டிவாக கிடைத்திருக்கக்கூடிய பாடல். பழையன கழிதல் புதியன புகுதல் வழுவல கால வகையினான். பழைய விஷயங்கள் போய்க்கொண்டே இருக்கும், புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். பழையதிலேயும் நன்மை உண்டு, புதியதிலேயும் நன்மை உண்டு. ஆனால் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்கிற உண்மையை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்வது மாத்திரம் சரி இல்லை, எனக்கு பின்னாலே வரக்கூடியவர்கள் செய்வதும் சரி. நான் எண்ணியது மாத்திரம் சரி இல்லை, எனக்கு அப்புறம் வரக்கூடியவர்கள் எண்ணுவதும் சரி. எனக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் எண்ணியதும் சரி, பின்னாலே வரக்கூடியவர்கள் எண்ணுவதும் சரி. என் காலத்திற்கு இது, அவர்கள் காலத்திற்கு அது என்று எண்ண பழகிக் கொள்ளுதல். இதைத்தான் மிகச் சிறப்பாக அந்த இலக்கண ஆசிரியர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல என்றார். அது தவறு என்று எண்ணி விடாதீர்கள். Change is the only permanent thing on earth என்பார்கள். மாற்றம் என்பதுதான் நிரந்தரமானது. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. போன கணத்தில் இருந்த மாதிரியா இந்த கணம் இருக்கிறது? ஏதோ ஒரு விதத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம், நமக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, நம்மை சுற்றி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. கணத்திற்கு கணம் மாற்றம். அந்த மாற்றத்தை புரிந்து கொள்வதும் அந்த மாற்றத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதும் தான் வாழ்க்கை என்றால், மீண்டும் இந்த பாடல் நமக்குள்ளே ஒலிக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினான். காலத்திற்கு ஏற்ப நாமும் நம்மை மாற்றிக்கொள்வோம்.